ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ ஒரு கப்பு, ஆனியன் 1, டொமேட்டோ 1, தேங்காய் 1 கப்பு, ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4, காஞ்ச மிளகாய் 3, துவரம்பருப்பு வேக வைத்தது 1 கப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் கடுகு கொஞ்சம், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் போட்டுப்போம். அதோட 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுப்போம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுப்போம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம 1 கப்பு ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவை போட்டு நல்லா கிளறிடலாம். பூ வேகிறதுக்கு 1 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணி கிளறி இப்போ இதை மூடி வச்சுருவோம். இப்போ இது பாதி வேக்காடுக்கு வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடிடுங்க. இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது கூட ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த கூட்டு நம்ம டிஃபனும் மற்றும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.